எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில 18வது ஸ்லோகம். ரிஷிய பிதரோ தேவா மகா பூதானி தாதவக ஜங்கமான் ஜேதம் ஜங்கமா ஜங்கம் அஜங்கம்னு ஒன்று. ஜங்கமா ஜங்கம்ன்றது வந்து ஜங்கம் அஜங்கம் அப்படி எடுத்துக்கணும். ஜங்கமான் ஜங்கமன் ஜேதம் ஜெகன் நாராயணோத்பவம். ஜெகன்னா பூலம். ஜங்கம்னா அசையுது, ஜங்கமான்னா அசையாத இருக்குது, அஜங்கம்னா அசையாத இருக்குது, ஜங்கம்னா அசையுது. ஜங்கமான் ஜங்கம்னா அசையும் மற்றும் அசையாதுன்னு அப்படி வரும் அர்த்தம். அது பாட்டை சொல்லும்போது சொல்றேன். முழு மீனிங் வரும்போது அது அந்த அர்த்தத்தோட சேரும்போது சரியா வரும். ரிஷிய பிதரோ தேவா மகாபூதானி தாதவக ஜங்கமான் ஜங்கமன் ஜேதம் ஜெகன் நாராயணோத்பவம். எப்படி சொல்லணும்னா, ரிஷய பிதரோ தேவோ மகாபூதானி தாதவக ஜங்கமான் ஜங்கமன் ஜேதம் ஜெகன் நாராயணோத்பவம் அப்படி சொல்லணும். ரிஷய பிதரோ தேவா மகாபூதானி தாதவக ஜங்கமான் ஜங்கமன் ஜேதம் ஜெகன் நாராயணோத்பவம் அப்படி சொல்லணும். இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். ரிஷயன்னா ரிஷய பிதரோ தேவா பூதானி தாதவ. ரிஷயன்னா ரிஷிகள். பிதரோன்னா பித்ருக்கள். நம்மளுக்கு நம்முடைய முன்னோர்கள் உயிர் நீத்த பித்ருக்கள். அதான் பித்திருக்களுக்கு தான் நம்ம மூதாதையர்கள் வச்சுக்கோங்க. மூதாதையர்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, மூதாதையர்களை பித்திருக்கள்னு வாங்க. ரிஷய பிதரோ ரிஷிகள், பிதரோ நம்முடைய மூதாதையர்கள், ரிஷய பிதரோ தேவா தேவர்கள், தேவான்னா தேவர்கள், மகான்னா வணக்கத்திற்குரிய போற்றுதற்குரியவர்கள். அப்படி மகான்றமே மகான், அதான் மகான்றது மகான், பெருமைக்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள். பூதானின்றது என்னன்னா, நம்ம ஆன்மா இருக்கு இல்லையா, ஐம்புலன்களையும் அடக்கிய ஆன்மா. ஐம்புலன்கள் வந்து எல்லா ஆன்மாக்கள்லையும் இருக்கு. இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆடுற ஆன்மான்றது எதுன்னா மனுஷனாலதான் முடியாது. மற்ற ஜீவன்களால ஐம்புலன்களை அடக்கி முடியுமான்னா முடியாது. ஐம்புலன்கள்ல எந்த புலனையுமே மற்ற ஜீவன்களால அடக்க முடியாது. ஏதாவது ஜீவன் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து பகுத்தறிவுன்றது. அதுதான் நம்ம நினைச்சதை செய்யற அந்த எண்ணம் நமக்கு வருது பாருங்க, அதுதான். அது மற்ற ஜீவன்களுக்கு கிடையாது. கண்ணால பாக்குது, நீங்க நினைச்சா கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் இருக்கீங்க. பூனையை கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் இருக்க வைக்க முடியுமா உங்களால? ஒரு நாயை எடுத்து வைக்க முடியுமா? சரியா? அதே மாதிரி நீங்க மூக்கை வந்து மூடிக்கிறீங்க, மூச்சை இழுத்து பிடிச்சி அப்படியே நிறுத்திக்கிறீங்க, வெளியில வர வாசனை உங்களால நுகரவே முடியாம அப்படியே நிற்கிறீங்க. வேற எந்த ஜீவனாவது அது மாதிரி செய்யுமா? மூச்சை இழுத்து பிடிச்சி அப்படியே கொஞ்ச நேரம் இருக்குமா? இருக்காது. காதுல கேட்கறாங்க, காதுல யாரோ என்னமோ சொல்றாங்க, பர்பஸா காதுல வாங்காத வேற ஏதோ எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், வேற ஏதோ பேசிட்டு என்ன பேசுறாங்களோ அவங்க ஏதோ பேசின்னு போட்டோம் அப்படின்னு நம்ம காதுல வாங்காத இருக்கோம், இல்ல காதை அடைச்சிக்கிறோம். மற்ற ஜீவன்கள் அதை படுதா? முடியாது. அதான் அதே மாதிரி டேஸ்ட் சாப்பிடுற பொருளை நம்ம வாயில டேஸ்ட் பார்த்து சாப்பிடுறோம். டேஸ்ட் பார்க்காம இதை முழுங்கிடணும். ஒரு கசப்பான மருந்தை கொடுத்தா டக்குன்னு அடித்தொடல போட்டு தண்ணி அப்படியே முழுங்கிடும். அந்த டேஸ்ட் என்னன்றது உணர்றதுக்கு முன்னாடியே முழுங்கிடுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ மற்ற ஜீவன்களை நம்ம உயிர்களை தவிர, மனித உயிரை தவிர வேற யாரும் அதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் ஐம்புலங்களே அடக்கக்கூடிய ஆத்மா தான் பூதானின்றது. அதான் ஐம்புலங்களை அடக்கக்கூடிய மனித பிறவி ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். தாதவர்னா தேவர்கள். தான்னா பெரிய, தவர்னா தவம் இருப்பவர்கள், பெரிய தவத்துக்கு சொந்தக்காரர்கள். அதுக்காக அவங்க தவம் இருக்கிறது இல்லை, அந்த தவத்தின் பயனை அடைந்தவர்கள். தேவர்கள் தவத்தின் பயனை அடைந்தவர்கள். தாதவ. ஜங்கம்னா ரிஷய பிதரோ தேவா மகா பூதானி தாதவக. அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஜங்கமான் ஜங்கம்னா ஜங்கம் ஆ பிளஸ் அஜங்கம், ஜங்கமான் ஜங்கம் அப்படி எழுதிக்கணும். ஜங்கமான் ஜங்கம்ன்றது வந்து ஜங்கம் பிளஸ் அஜங்கம் அப்படின்றது. நடுவில் வர ஆ வந்து ஒற்று, ஜங்கம் ஆ அஜங்கம் அப்படி ஒன்று. ஜங்கம் பிளஸ் ஆ பிளஸ் அஜங்கம்.
இந்த ஜங்கத்தையும் அஜங்கத்தையும் சேர்க்கறதுக்காக ஜங்கமா ஜங்கம் அந்த ஆ ஒட்டுறது, அதுக்கு மீனிங் கிடையாது. இப்ப ஜங்கம்னா அசையுது, அஜங்கம்னா அசையாதது. ஜங்கமா ஜங்கம்னா அசையும் மற்றும் அசையாத, சேதம் அனைத்தும். ஜங்கமான் ஜங்கமன் சேதம், சேதம் சேதம்னா அனைத்தும்னு அர்த்தம். ஜெகன் ஜெகன்றது பூமி, ஜெகத் ஜெகம் ஜெகமே ஜெகம்னு சொல்றோம் இல்லையா, பூமி. நாராயணோ உட்பவக, நாராயணம் உட்பவக. நாராயணன்னா நாயகன் பெருமாள், எம்பெருமான் அப்படி எடுத்துக்கணும். உத்துன்றது அவரிடமிருந்து, பவம்ன்றது தோன்றது. அதுதான் உற்சவம்ன்றமே, உற்பவம் தான் உற்சவம்ன்றது, அவரிடமிருந்து தோன்றது. அதாவது மூலவர் கிட்ட இருக்காரு இல்லையா பெருமாள், மூலவர்கிட்ட இருக்க, மூலவர்கிட்ட உள்ள கல்லாலான மூலவர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல 54 விக்கிரகம் இருக்கும், உற்சவர்னு. உட்பவர்ன்றது அது பேரு. அது அப்புறம் உற்சவர்னு மாறிப்படுது. உற்சவர்னு அப்புறம் அது சுத்தம் அதனோட இதுவே மாறிப்போச்சு. உட்பவர்ன்றதுதான் கரெக்ட். உட்பவர்ன்றது என்னன்னா உத்து. அதுல பாத்தீங்கன்னா உத்துன்றது வந்து இவரிடமிருந்து, பவம்னா தோன்றுதல். எவரிடமிருந்து தோன்றுதல்? மூலவர் இருக்காரு இல்லையா உள்ள, அவர்கிட்ட இருந்து தோன்றது. பக்கத்துல வச்சு நீங்க உற்சவரை வச்சு பூஜை பண்ணிட்டு அதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மூலவரோட பவர் அந்த உற்சவர்கிட்ட இருக்கும். பெருமாள் புறப்பாடு, வீதி புறப்பாடுன்னு வரும்போது உற்சவர் மூலவர் வந்து உற்சவர் மூலமா உற்சவருக்குள்ள ஆவாகனமாகி வெளியில வர்றதா, அதுதான் உற்சவம்ன்றது. அதான் உட்பவன்றது வந்து ஒளியில உற்சவத்துக்கு வர்றது வந்து அந்த மூலவர் இருக்காரு உள்ள, அவர் வந்து இந்த உற்சவர்ல வந்துடுறாரு. உற்சவர் மூலமா, உற்சவர் வழியாக வந்து வெளியில வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இல்லாட்டா அந்த மூலவரை நீங்க கொண்டு வர முடியாது இல்லையா, அவ்வளவு பெரிய மூலவர் நீங்க வெளியில கொடுத்து காட்ட முடியுமா ஜனங்களுக்கு? முடியாது. ரெண்டாவது, அந்த காலத்துல என்னன்னா உங்களுக்கு சிலர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து தெய்வம் நினைக்கலாது. அதையெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த அப்பப்போ உற்சவம் எல்லாம் வச்சாங்க கோயில்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்பப்போ உற்சவம் எல்லாம் வைக்கும்போது என்னன்னா, இவங்க எந்த சாமியை கும்பிடக்கூடாது, யார் கும்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் பாக்குறதுக்கு வசதியா உள்ள இருக்க மூலவர் வந்து அந்த உற்சவர்ல வந்து அதுல வந்து இறங்கியிருப்பார். அந்த உற்சவர்களை வந்து பிரசனமாயிருப்பார். அந்த உற்சவர் எடுத்து வெளியில வரும்போது, உற்சவர் வெளியில வரும்போது எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. அதான் மூலவர் தான் காட்சி கொடுக்கறது அர்த்தம். அது அந்த மூலவர் உற்சவர் வழியா நம்ம கிட்ட நம்மளுக்கு நடுவுல வராரு அப்படின்னு அர்த்தம். அதான் உற்சவர். உற்சவன்றது அதான். ஜெகன் நாராயணம் உத்பவம் தோன்றுதல் அப்படின்றது. அதான் ரிஷிய பிதரோ தேவா, ரிஷிகள், பித்திருக்கள், தேவர்கள், மகான்கள். ரிஷிய பிதரோ தேவா, மகான்கள், பூதானி, ஐம்பலங்களை அடக்கியவர்கள், தாதவ தேவர்கள், ஜங்கமான் ஜங்கம், ஐம்பலங்களையும் அதாவது அசையும் மற்றும் அசையாத, சேதம் ஜங்கமான் ஜங்கம், அசையும் மற்றும் அசையாத, சேதம் அனைத்தும், ஜெகன் ஜெகன்னா உலகம், உலகத்தில் உள்ள அனைத்தும், நாராயணனிலிருந்து நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன், உட்பவகன்னா அவரிடமிருந்து தோன்றியவையே ஆகும் அப்படின்றாரு. இதை வந்து இந்த ரிஷியோட இது நாராயணனோட பெருமையை சொல்றது. இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் பெருமை தான் சொல்லிட்டு வந்தது, பாத்தீங்க இல்லையா? இதான் ரிஷிகள், பித்ருக்கள், தேவர்கள், பஞ்சபூதங்களை அடக்கிய ஆத்மாக்கள், அடியார்கள், அதான் மகான்கள். அடியார்கள், அசையும் மற்றும் அசையாத இவ்வுலகத்து ஜீவன்கள் அனைத்தும் நாராயணனிடமிருந்து தோன்றியவை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட கன்க்ளூஷன், இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூஷன். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம் அது. எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறாங்க பாருங்க அழகா. தேங்க்யூ.